தாயி அந்த வருகின்ற கருணாகும் இந்த பாவி கண்களுக்கு தெரியவில்லை. இந்த இரும்பு கோட்டைக்குள் உனக்கு காவலாக இருந்தீரடா. இரவு விடுதி விட்டால் உனக்கு மரணம் என்பதை நினைத்துக் கொண்டிருந்தேன். என்னை விட்டு பிரிந்து விட்டாயடா சிவமணி. சிவமணி எப்போது உயிரோடு வாங்க போகிறாய்? எப்போது அப்பாறு அழைக்க போகிறாய்? எப்போது என் நாவினார் உன்னை மகனே என்று அழைக்கப் போகிறேனடா மகனே சிவமணி. நீதி தேவ தூங்கிவிட்டார். நியாயம் இங்கு பிறக்கவில்லை. பாவம் என்ன மனிதனுக்கோ அமைதி வாழ்வு கிடைக்கவில்லை. ஆதவனே நீ இருந்தார் அக்கரமும் பொறுப்பதில்லை. தீயிலிட்ட பொய்யர்கள் போல் போன கதை என்ன சொல்வேன்? என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. இந்த பாவி நான் என்னடா மகனாக பிறக்க வேண்டும்? ஒரு உன்னை பெற்றெடுத்து நான் இருந்திருக்க வேண்டும். எனக்கு ஈமச்சடங்களை உன்னுடைய கரத்தினால் நீ செய்திருக்க வேண்டும். ஆனால் நீ இறந்து விட்டாய். இந்த பாவியின் கரத்தினால் நான் ஈமச்சடங்கு செய்ய வேண்டுமா? இது செய்கிறேனடா. அதை பார்த்தையா இடுகன் என்ற சுடுகாடு. அந்த சுடுகாடுக்கு உன்னை எடுத்து செல்கிறேன். என்னுடைய கரத்தினால் உனக்கு ஈமச்சனை செய்து முடிக்கிறேனடா. கொண்டு வந்து விட்டேன் சிவமணி உயிரை. அவன் செய்த பாவப்பட்டு வைத்து அவனுக்கு சொர்க்கம் சேர்ப்பதா அல்லது நரகம் சேர்ப்பதா என்ற கணக்கை பார்க்க வேண்டுமே. சித்திரகுப்தா சுவாமி, நீ உரைத்த பிறகு சென்றேன் மதிவதனாபுரி கோட்டை. சிவமணி உயிரை பிடித்து வந்து விட்டேன். அவர் செய்த பாவ புண்ணியங்கள் என்ன கணக்கை தெளிவாக பார்.
சுவாமி ம்? தவறு நடந்து விட்டது சுவாமி. சித்திரகுப்தா ஆமா சுவாமி. என்ன பிதற்றுகின்றாய்? சுவாமி ஆ? அந்த சிவமணியுடைய உயிராகப்பட்டது உயிராகப்பட்டது. வெள்ளிக்கிழமை காலை கருணாகம் தீண்டுவதாக தான் சுவாமி இருந்தது. சரி. ஆனால் நான் அவனுடைய உயிராகப்பட்டது போகும் என்று உறுதியிட்டேன் சுவாமி. சித்திரகுப்தா! எப்படிப்பட்ட மாமாவாதி அந்த தஞ்சாவூரை சேர்ந்த காப்தான் தலகுராணிய ஆட்டத்தில் மயங்கி கொடுத்து விட்டேன். ஆதரை கண்ட அனைவருமே மதி மயங்கி விடுவார் என்று சீயவரை காட்டுகிறார்களா? இப்பேற்பட்ட தவறை செய்தவர்கள் நான் என்று தெரிந்தால் மும்மூர்த்தி தேவரம் எனக்கல்லவா சாபத்தை அள்ளி கொடுப்பார்கள். சித்திரகுப்தா, அவருடைய ஆட்காலம் முடியவில்லை. கருணாகம் தீண்டுவதாகத்தான் இருந்தது. ஆமாம் சுவாமி. இவ்வளவுதானே? ஆமா. தவறுதலாக கணக்கை சொன்னதால் நானும் கணக்கை பார்க்காமல் சென்று அவன் உயிரை பிடித்து வந்து விட்டேன். இப்போது பிடித்து வந்த உயிரை மீண்டும் பூலோகம் அனுப்பவும் முடியாமல் இங்கே வைத்திருந்தாலும் மும்மூர்த்தி தேவருக்கு தெரிந்தால் எனக்கல்லவா சாபத்தை கொடுப்பார்கள். ஆமாம் சுவாமி. ஆகையால் சனிக்கிழமை காலை 8:45 நாகம் தீண்டுவதாக இருக்கிறது. ஆமாம் சுவாமி. நாகம் தீண்டி உயிர் போனால் என்ன, அல்லது எவன் போய் பிடித்து வந்தால் என்ன, இரண்டும் ஒன்றுதானே. ஆகையால் நான் சொல்ல பிறகு நீ செய். ஒரு தங்க பஞ்சாட்சர பேழை கொண்டு வந்து இந்த சிவமணி உயிரை அந்த தங்க பஞ்சாட்சர பேழைக்குள் அடைத்து வை. சுவாமி. இன்று போக நாளை சனிக்கிழமை காலை 8:45 அவன் ஆயுட்காலம் முடிந்தவுடனே அவனை சொர்க்கம் சேர்ப்பதா அல்லது நரகம் சேர்ப்பதா என்பதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்று சுவாமி. இந்த விலையை முன்ன என்ன தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. மீறி தெரிந்தால் ஆபத்து எனக்கு மட்டுமல்ல உனக்கும் என்பதை நினைவு வைத்துக் கொள். ஆதி
நாரதனார் என்னை வீணை கடன் என்பார், ஏழு செய்யும் மன்னன் என்பார், முற்றும் துரோதமன் என்பார், முழுவதும் கற்றவன் என்பார், இலோக சஞ்சாரி என்பார், கலகப்பிரியன் என்பார். நாரதனான் கலகம் என விதை பதித்து விட்டாலே போதும், அது முளையாகி செடியாகி மரமாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகும் வரை என் சொல்லும் செயலும் அல்லும் பகலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும், ஓய்வின்றி ஓச்சலின்றி. நாளுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் நாரதன் என்னுடைய நெஞ்சம் நிம்மதியாது. இன்று என் கலக பசிக்கு கிடைக்க வேண்டும் இறை, அதுதானே முறை. இல்லையேல் என் கலக படைக்கும் கலை என்னுடைய பேருக்கு பெரு குறை. அதிகாலையிலிருந்து ஜபதேவ நியமனத்தில் முடித்துக் கொண்டு உலகம் சென்று மூச்சுடைய தரிசனத்தை பெற்றேன். ஆனால் எங்கு சென்ற போதிலும் என்னுடைய கழகத்திற்கு வழிமுறை கிடைக்கவில்லை. இன்று எங்கு சென்றால் என்னுடைய கழகத்திற்கு வழி கிடைக்கும் என்பதை அறிய வேண்டும். ஆனால் என் திறமானது 1000 குளிராக விடைக்கொள்ளவில்லை. என் தமையன் தக்கன் கொடுத்த சாபம் சிறுமையில் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகினால் நான் வணங்கும் ஆண்டவன் அந்த அரிப்பறந்தாமன் எம்பெருமானை தொழிலால் கழகத்திற்கு சரியான வழி இருக்கும். அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. பரந்தாமா, பக்தவத்சலா, மார்க்கண்டேயேஸ்வரா, கார்மேக வண்ணா, கமலக்கண்ணா, என்னே பெருமை என்னே பெருமை. கலகமே கிடைக்கவில்லை என்று மனவருத்தத்தோடு இருந்தேன். ஆனால் சரியான கலகத்தை காண்பித்து விட்டாய். இப்பொழுது மதிமதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னனை சந்தித்தால் என்னுடைய கலகத்திற்கு சரியான வழி கிடைக்கும். இப்பொழுது செலவினின் மூலம் சந்திக்கிறேன் ராஜேந்திர மன்னனை. நமோ நாராயணம். நான் பாடவா தமிழ் காவி